ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா, ஆக்சுவலி நான் ஒரு 10th படிக்கையிலே 11th அந்த மாதிரி படிக்கையிலே இந்த வீடு வந்து நாங்கள் வாங்கியிருப்போம். ஸோ அப்போ இருக்கிற லேண்டு வீடோட அமௌண்ட்டுக்குமே இப்போ இருக்கிற லேண்டு வீடோட அமௌண்ட்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கழித்து தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அதனால் நிறைய திங்ஸ் வந்து அப்படி அப்படியே இருக்கும். சாமான்லாம் கழுவாமல் இருப்போம். அதை அப்படியே வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ பாருங்கள், ஓகேங்களா. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கட்டின வீடெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, டிவியில், மொபைல்ஸில், யூடியூப்லலாம் வரும். அந்த மாதிரி தான் இது. ஸோ இது வந்து லேண்டு ப்ளஸ் ஹவுஸோடு வந்துட்டு வரும். இதோட ஃபுல் வியூ வந்துட்டு நான் இதில் காட்டியிருப்பேன். அதனால் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவுக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேருந்து வர ஃபுல் இடம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹால் தான். அந்த ஹாலை தாண்டி சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ரூம் ஒன்று வரும். இது வந்து மீடியம் சைஸ் ரூமு. இப்போ இந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா கபோர்டு, பீரோ இதெல்லாமே வச்சு கூட நிறைய ஸ்பேஸ் இன்னும் இருக்குது. கபோர்டு பீரோவில் பெட்டு பீரோ இதெல்லாமே போட்டு கூட கொஞ்சம் இன்னும் அதிகமாக ஸ்பேஸ் இருக்கும். அந்த ரூமை கம்பேர் பண்ணல இந்த ரூமில் நான் சொல்கிறேன். இதில் ஏசியில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஹாலுடைய வியூ. இந்த சைடில் ஓரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ரூம் கூட வந்துட்டு டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலர் வித் ஒயிட்டு. லைட் ஆன் பண்ணி காட்டுற பாருங்கள் ஃப்ரெஷ் ரூமுடைய ஃபுல் வியூவு இப்படி தான் இருக்குது. ஃப்ரெஷ் ரூமு பக்கத்தில் இருக்கிறது வாஷிங் மிஷின். ஸோ லொக்கேஷன் பாருங்கள். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 PM நான் எடுக்கிறேன் இந்த வீடியோ. 7 மணிக்கு அந்த இடத்துல இருக்கிற ஒரு வியூவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வியூ எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க எல்லாருமே என்னுடைய வீடியோக்கு லைக் போட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொட்டை மாடிக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். இது வந்துட்டு சுற்றி இருக்கிற வீடு. இன்னும் ஃபுல்லாக நான் மொட்டை மாடி போய் காட்டியிருப்பேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பக்கத்தில் ஒரு வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அது ஏதோ பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க அவங்க. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குங்களா? பார்த்திங்க அப்படின்னா வீடு எல்லாமே ரொம்ப நியர்பை இல்லாமல் ரொம்ப டிஸ்டன்ஸோடு அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து இன்னும் டெவலப் ஆகலை. டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாவே ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ 10 years பேக் இப்போவுமே அது டெவலப் ஓரளவுக்கு தான் ஆகிருக்கு. 10 years பேக் வாங்கும் போது ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போதைக்கு இந்த 2026 இவ்வளோ வீடு வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாம் டெவலப் ஆக. பட் இது இந்த மாதிரி இருந்தாலே நல்லாயிருக்கு. நல்லா ஒரு க்ரீனிஷாக ரொம்ப ஒரு கச்சா முச்சான்லாம் இல்லாமல் யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக அவங்க லைஃப்பை தனியாக இருக்கணும் அப்படின்றவங்க வந்துட்டு இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக விரும்புவாங்க. இது நான் தான் மொட்டை மாடியில் தான் இருக்கிறேன். காற்று செம்மையாக வருது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஃபாஸ்ட்டாக வருது காற்று. நம்ம வந்து சென்னையிலலாம் இந்த மாதிரி காற்றுலாம் கண்டிப்பாக வராது. இது ரொம்ப எம்டி பிளேசஸ் அப்படிங்கிறதுல காற்றோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப நல்லா அதிகமாகவே இருக்குது. ஃபுல் வியூ பார்த்திங்க அப்படின்னா இதுதான். என்னை சுற்றிலுமே வீடுங்க இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை பாருங்கள், அந்த கட்டியில் உட்காண்ட்ருக்கிறதே என்னுடைய கிராண்ட்மா. நான் போயிட்டுருக்க பாருங்கள், அந்த ஸ்கைக்கு நான் நிற்கிறதுக்கு எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இப்போல்லாம் ஒரு லேண்டு வாங்குகிறோம் அப்படின்னாலே 20 lakhs ப்ளஸ் நம்ம வீடு கட்டுறோம். ஒரு ஆர்கிடெக்சர் வச்சு நம்ம ஒரு வீடை கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட்டு. ஸோ இன்டீரியர் ஒர்க்கு அது இது இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகம். எல்லா ப்ரைஸுமே அதிகம். அப்போது வந்து இந்த வீடு ஒரு 20 lakhs அந்த மாதிரி வாங்கியிருப்போன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே 20 lakhs எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அதே 20 lakhs இப்போ ஒரு நம்ம இடம் தான் நம்மளால் வாங்குகிற அளவுக்கே இருக்குது. அந்தளவுக்கு இந்த மாதிரி லேண்டு, இந்த மாதிரி கட்டின வீடு இதிலலாம் ரொம்ப அதிகமாக டிமாண்ட் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் குறையிற மாதிரியே தெரியல. ஸ்கை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ப்ளூ கலரில். இதான் ஃபுல் வியூ இந்த மொட்டை மாடி.
ஆண்டனாலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் பாருங்கள். சைடில் அந்த ஒயிட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஏசியோட கனெக்ஷன். இதை பாருங்கள், இங்கே மேலே ஒரு டேப் வச்சுருக்கோம். இன்கேஸ் எமர்ஜென்சிக்கு மேலே இருக்கிற இந்த வாட்டரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாருங்கள், வாட்டர் கூட தண்ணி எவ்வளோ நல்லா பியூர் ஒயிட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. கலப்படம் இல்லாத தண்ணி, பூமி தண்ணிங்க இதெல்லாமே, ஃப்ரெஷ் வாட்டர். ஆனால் இது வந்துட்டு சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. செட் ஆகாதவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முடியெலாம் கொட்டும், ஸ்கின் டோன் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு சேஞ்ச் ஆகும். நமக்கு செட் ஆகணும் இல்லையா வாட்டர், அதுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு. அந்த வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் இருக்கிற குட்டி டிஸ்டன்ஸ் தான் நான் காட்டியிருப்பேன். இப்போ எல்லா வீட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டேங்க்கு வாங்கும் போதே இதெல்லாம் வந்து அவங்களே கட்டும் போதே அவங்களே கொடுத்தாங்க. ஸோ டேங்க் வச்சு தான் எல்லாருக்குமே வருது. இந்த மொட்டை மாடியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ், நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மொட்டை மாடியிலே அழகாக ஒரு ஸ்டேஜை போட்டு ஒரு 20 பேர் 30 பேர் அழகாக கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த மொட்டை மாடியெல்லாம் ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா நிறைய க்ரீனிஷ், ரொம்ப எம்டி பிளேசஸ் இருக்குல்ல. ஸோ நம்மளே கூட ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் தாராளமாகவே இருக்குது. ஸ்பேஸுக்கெலாம் இங்கே பஞ்சமே இல்லை. ஜூம் பண்ணி காட்டுறேன் இல்லையா, அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மசூதி. இந்த கம்யூனிட்டி உள்ளே இருக்கிறது ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீசஸ்தும் இல்லை, ஹிந்துஸ்துமே இல்லை, இந்த ஒரே ஒரு மசூதி. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் அந்த ஓனர் இருப்பாங்கள்ல, இந்த இடத்துடைய ஓனர் பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம். ஸோ முஸ்லீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த மசூதியை வந்துட்டு கட்டினாங்க. ஸோ அது டைமுக்கு வந்து அந்த மசூதியிலேருந்து பாடிட்டே இருப்பாங்க, இந்த டைம் ஆச்சு அந்த டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமுக்காக அவங்களுடைய துவாவை பண்ணுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் ஓவர்வியூ. எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒரு நீங்கள் லேண்ட் வாங்கணும், சேலுக்கு வந்து வீடு பார்க்குறீங்க, வாங்குகிற மாதிரி வீடு பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் போதே வாங்கிக்கோங்க. ஏன்னா இதோடைய ரேட்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. இது நான் தான் இருட்டாக கொஞ்சம் வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. மார்னிங் கூட நான் எடுத்து இந்த வீடியோ போடுற பாருங்கள், இன்னும் செம்மையாக இருக்கும். மார்னிங் அந்த சன்செட்டுக்குமே இந்த நேச்சருக்குமே இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது மொட்டை மாடி மேலே வந்து ஒரு காட்டு, இது ஒரு பழைய பெட்டு, அதுதான் போட்டிருக்கோம். பக்கத்துலேயே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு வந்து பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. மேபி அவங்க வீடு கட்டுறாங்க போல், அதனால தான் பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் மார்னிங் நான் இன்னும் வியூ பண்ணி காட்டுறேன், நல்லாயிருக்கும் பாருங்கள். இருட்டாக வந்துட்டு கொஞ்சம் இருட்டாக தான் தெரியுது, அங்கங்கே லைட்டே எரியுது பார்த்தீங்களா, அது எல்லாமே வீடு தான், சுற்றி வீடு தான். இன்னும் இதை தாண்டி உள்ளலாம் போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய வீடுங்க அங்கங்கெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது. மேக்ஸிமம் இந்த இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். கேட்டட் கம்யூனிட்டி தான். உள்ளே வரும்போது ஒரு பெரிய ஆரஞ்சு கலர் கேட்டு வித் டைல்ஸோடு வரும். இது உள்ள நிறைய பேர் யார் இருக்காங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ் தான் அதிகமாக இருக்காங்களே. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.